ஹாய் பிக்கபோஸ், வெல்கம் டு மசாலாப்பறை. இன்னைக்கு நாங்க மதுரையில ஒரு குட்டி ஷாப்பிங் போறோங்க. ஆமா, நாங்கன்னா நானும் என் பெண் தோழிகளும். அதுக்கு முன்னாடி சோறு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி கடையை பார்த்து உள்ள போந்துட்டோம். போனா ஸ்வீட் பணியாரமும் தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்கங்க. என்ன காம்போ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஆனா சாப்பிடும்போது செம்மையா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே நல்லா சூடா ஒரு காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கேயே அரட்டையை அடிச்சுட்டு அப்புறமா நடைய கட்டலாம் அப்படின்ட்டு உட்காந்து பேசிட்டு இருந்தோங்க. சரியான வைப். பொண்ணுங்க 4 பேர் 5 பேர் சேர்ந்தோம்னா என்ன ஆகுறது. ஸோ வேற லெவல் வைப்ல இருந்தோம். அதே மாதிரி ஒன்னாலாம் ஸ்டே பண்ணியிருந்தோமா, ஸோ எங்க வைப் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு 10 டேஸ்ங்கிறதுனால பில்ல பே பண்ணிட்டு நடராஜா சர்வீஸ்ல அப்படியே எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாச்சியார்ஸ்ல ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு நாங்க போறோம். ஆமா, இவங்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கணும்னு சொன்னாங்களா. ஸோ என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நாச்சியார்ஸ் வரைக்கும் வந்தோங்க. எப்படியும் ஃபீமேல் ஷாப்பிங்னா உங்களுக்கு தெரியும்ல, மணிக்கணக்கில் ஆகிடும். ஸோ அந்த ஷாப்பிங்க்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகி போனேன். ஏன்னா எனக்கும் ஷாப்பிங்க்கு ரொம்ப தூரம். நம்ம மக்கள்லாம் ரெடியாக இருந்தாங்க ஷாப் பண்ண. நான் வந்து கூட துணைக்கு தாங்க போனேன். பெருசாக வாங்குற ஐடியாவில் இல்லை. இந்த சீன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்கன்னா நீங்களே சொல்லுங்க. மாற்றத்தை நான் கவனிச்சேன். அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. இவங்க எங்க பவி மேம், இவங்க இப்படி நிற்கிறாங்க பாருங்க. ஒரு வழியா பில்லை போட்டு எல்லாத்தையும் வாங்குறதுக்காக நாங்கள் வந்து பில் கவுண்டரில் வெயிட் பண்ணிருந்தோம். ஸோ அப்போ ஒரு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வெளியே வந்து ஒரு தென்னங்குருதுன்னு நினைக்கிறேங்க, இது வாங்கி கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டே அப்படியே ஆட்டோ ஏறிட்டு டின்னர் சாப்பிட்றதுக்காக அப்படியே கிளம்பிட்டோம். டின்னர் வந்து பேச்சியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ செம்மையான சாப்பாடு, சரியான டின்னர் சாப்பிட்டோம். வேற லெவல் வைப்பு. இது எந்த சீன் எங்கே ரீக்ரியேட் பண்ணியிருக்கோன்னு பாருங்களேன். ஐயோ ஐயோ, பொண்ணுங்களோட வந்தாவே ஒரு வைப்பு தான். அதுவும் நாங்கள் டீச்சிங் லேர்னிங்னு சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கற்றுக்கவும் செய்கிறோம். சாப்பாடு வந்துடுச்சு. பிக்கபோஸ் எல்லாம் ஆர்டர் பண்ண ஸ்டார்டர்ஸ்லேருந்து மெயின் கோர்ஸ்லேருந்து எல்லாம் வந்துடுச்சு. கடகடன்னு அவங்கவுங்க தட்டில் எல்லாம் எடுத்து வச்சு பசி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். யாரையும் கவனிக்காமல் வேக வேகமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணி ஜூஸோட முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இதோட நெக்ஸ்ட் விலாகில் கண்டிப்பாக சந்திப்போம். அதுவரை டாடா பாய், டேக் கேர்.